कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. இன்னொரு முறை என்னோட தண்டபாத் பிரணாம்ஸ் எல்லாத்துக்கும். பகவத்கீதை உண்மை உருவில் படிச்சுட்டு வரோம். ஸ்ரீல பிரபுபாதரோட மொழிபெயர்ப்பு பொருளுரை 4வது அத்தியாயத்துல. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. 4வது அத்தியாயத்துல கேக்குதுங்க மாதாஜி? கேக்குதுங்க. 4வது அத்தியாயம் உன்னத அறிவு. அதுல 34வது ஸ்லோகம் படிக்க போறோம். சோ 34வது ஸ்லோகத்துல இருந்து 39வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம எப்படி ஒரு ஞானத்தை எப்படி நம்ம அடையிறது அப்படிங்கறது, இது முக்கியமான விஷயம். மாதாஜிஸ் எல்லாரும் மியூட்ல போட்டுக்கங்க, இல்லைன்னா நம்மளுக்கு இங்க டிஸ்டர்பன்ஸ் ஆகும், எக்கோ ஆகுறது, பேக்ரவுண்ட் சவுண்ட் வந்துட்டு இருக்கும். பேசும்போது வேணா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. பட் எதுவும் நீங்க பேச போறது இல்லைன்னா மியூட்ல வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் மாதாஜிஸ் அண்ட் பிரபுஸ். ஓகே, ஸோ 34வது ஸ்லோகத்துல இருந்து முக்கியமா 34வது ஸ்லோகம் அருமையான ஸ்லோகம் நம்ம இன்னைக்கு படிக்க போறது. இதை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். இதனோட சமஸ்கிருத ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ண முடியாட்டியும் அர்த்தத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்ப நான் படிக்கிறேன், ரிப்பீட் பண்ணுங்க. தத்விதி பிரணிபாதேன தத்விதி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷ்யந்தி தே ஞானம் உபதேக்ஷ்யந்தி தே ஞானம் ஞானினஸ்தத்வதர்ஷினः ஞானினஸ்தத்வதர்ஷினः. மொழிபெயர்ப்பு. ஆன்மீக குருவை அணுகி உண்மையை அறிய முயற்சி செய். அடக்கத்துடன் அவரிடம் வினாக்களை எழுப்பி அவருக்கு தொண்டு செய். உண்மையை கண்டவர்களான தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்கள் உனக்கு ஞானத்தை அளிக்க முடியும். சரி, படிக்கிறீங்களா மாதாஜி? யாராவது படி. நேத்துக்கு யார் படிச்சீங்க? செல்வி மாதாஜி. இன்னைக்கு ஜெயலட்சுமி மாதாஜி படிக்கட்டும். நம்ம இன்னொரு ஸ்லோகம் இன்னைக்கு படிச்சோம்னா நீங்க படிங்க அடுத்தது. ஜெயலட்சுமி மாதாஜி படிங்க, எப்படி இருக்குன்னு பாப்போம். உங்களோட சிக்னல் கரெக்டா வருதான்னு. ஆன்மீக குருவை அணுகி உண்மையை அறிய அடக்கத்துடன் கேள்விகளை கேட்டு அவருக்கு தொண்டு செய். உண்மையை கண்டவரை அந்த தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்கள் உனக்கு ஞானத்தை ஒழிக்க முடியும். பொருளுரை. ஆன்மீக உணர்வு பாதை சந்தேகமின்றி கடினமானதாகும். எனவே தன்னிடம் இருந்து தொலைப்படும் வேத பரம்பரையை பக்த அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை அணுகுமாறு நம்மால் அறிவுறுத்துகிறார். வேத பரம்பரையை வைதவியல் எதிர்பார்க்காத என்பது அங்கீகாரம் பெற்ற ஆன்மீக குருவாக உள்ளது. பகவானே மூல குருவாவார். சீட பரம்பரையில் உள்ளவர் பகவானின் செய்தியை உள்ளது உள்ளபடி தனது சீடனுக்கு கொடுக்க இயலும். சில அறிவற்ற கோரிகள் தனது சொந்த முறைகளை உண்டாக்குகின்றனர். ஆனால் எவரும் அதன் மூலம் ஆன்மீகத்தை உணர முடியாது. ஆகவனம் 6:19 சொல்கிறது. எனவே மனப்பிரச்சனைகளோ கருத்து விவாதங்களோ ஒருவரை நல்வழிக்கு கொண்டு வருவதாகும். ஞானத்தை வளர்க்கும் புத்தகங்களை கூட தானாக சுதந்திரமாக படிப்பதன் மூலம் எவரும் ஆன்மீக வாழ்வில் முன்னேற முடியாது.
ஞானத்தை அடைவதற்கு நேர்மையான ஆன்மீக குருவை அனுபவிக்கும். அப்பதான் ஆன்மீக குருவை சூழ்நிலை கண்ணாகுதிகளை எடுத்து பொய்தவர்களை நீக்கி ஈர்நிலை பொருள்களாக அவருக்கு பங்காற்ற வேண்டும். தன்னுணர்வு பெற்ற ஆன்மீக குருவின் திருப்தியே ஆன்மீக குருவில் முன்னேறுவதற்குரிய ரகசியமாகும். கேள்வி கேட்பதும் பணிவுடன் இருப்பதும் ஆன்மீகத்தை புரிந்து கொள்வதற்கு நல்ல உதவியாக அமையும். பணிவும் தொண்டும் இல்லாமலில் ஆன்மீக குருவிடம் கேட்கப்படும் கேள்விகள் எவ்வித பலனையும் தராது. ஒருவர் ஆன்மீக குருவின் சோதனைகளில் வெற்றி பெறக்கூடியவனாக இருக்க வேண்டும். சீடனின் நேர்மையான அமலை காணும் ஆன்மீக குரு அவனை நேர்மையான ஆன்மீக ஞானத்திடம் தானாகவே ஆசீர்வதிக்கின்றார். இப்பதத்தில் குருட்டுத்தனமாக பின்பற்றுவதும் உதக்கமாக கேள்வி கேட்பதும் கண்டிக்கப்பட்டுள்ளன. ஆன்மீக குருவிடமிருந்து அடக்கத்துடன் இருப்பது என்பது மட்டுமன்றி தனது பண்பு, பணிவு, நிறுவனங்கள் ஆகியவற்றின் மூலம் அவரிடமிருந்து தெளிவான அறிவை பெற வேண்டும். நேர்மையான ஆன்மீக குரு இயற்கையாகவே தன் சீடனிடம் மிகவும் அன்புடையவர். எனவே மாணவன் அடக்கத்துடன் எப்போதும் தொண்டு செய்ய தயாராக இருக்கும் பொழுது ஞானத்தின் பரிமாற்றமும் கேள்விகளும் பக்குவமடைகின்றன. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, தேங்க்யூ. ஸோ இந்த ஸ்லோகம் வந்து ரொம்ப அழகான ஸ்லோகம், நம்ம எல்லாரும் ஞாபகம் வச்சுக்க கூடிய ஸ்லோகம்னு சொன்னேன் இல்லைங்களா? ஏன்னு உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். தத்வித்தி பிரணிபாத்தேன, நம்ம எப்படி வித்தி அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். எதை அப்படின்னா அந்த ஞானத்தை யாருக்கிட்ட எப்படி எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா நம்ம வந்து அணுகணும். யார் அணுகணும்னா ஆன்மீக குரு. அந்த ஆன்மீக குரு யாரா இருக்கணும்னா குரு சீட பரம்பரையில வர்றவங்களா இருக்கணும். சும்மா யாரோ ஒருத்தங்க குருவா இருக்கேன்னு தன்னைத்தானே குருன்னு சொல்லிக்கிறாங்க. சில பேர் தன்னைத்தானே கடவுள்னு சொல்லிக்கிறாங்க. அப்புறம் இது மாயா பிரதா அப்படின்னு ஸ்லோகம் ஒரு இதுல வரும். அந்த 4 விதமான மூடர்கள் இருக்காங்கன்னு பகவத்கீதையில வரும். இவங்க எல்லாம் சரணடைய மாட்டாங்கன்னு. அவங்கள ஒண்ணு யாருன்னா இந்த மாதிரி இப்ப சயின்டிஸ்டே இருக்காங்க, தன்னைத்தானே அறிவாளி அறிஞர்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா உண்மையான ஞானம் என்ன அப்படிங்கிறது அந்த பிரம்ம ஞானம், அந்த ஆன்மீக ஞானம் இல்லையா? நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறது ஒண்ணு, நான் ஆத்மா, இந்த உடல் இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு ஞானம். சரி, அது ஒண்ணு மட்டும் தெரிஞ்சா போதுமானா பத்தாது. அடுத்தது வந்து நம்மளை சுத்தி இருக்கிற இந்த பிரகிருதிக்கும் இந்த இயற்கைக்கும் நமக்கும் உள்ள உறவு என்ன. அப்புறம் முக்கியமான ஒண்ணு என்னன்னா பரமபுருஷ பகவான் பரமாத்மாவா நம்ம இதயத்துல இருக்காரு. க்ஷீரோ தகஷாயி விஷ்ணுவா ஒவ்வொரு ஜீவராசிகளோட இதயத்துல இருக்காரு இல்லையா? அந்த பரமாத்மா அவருக்கும் நமக்கும் உள்ள உறவு என்ன அப்படிங்கறத தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரியல, இத தெரிஞ்சும் பிராக்டிக்கலா, அதாவது ஞானம் இருக்கு விஞ்ஞானம் இல்லைனாலும் பிரச்சனை தான். ஞானமே இல்லைன்னா பெரிய பிரச்சனை, ஞானம் இருந்தும் விஞ்ஞானம் இல்லை, அதாவது பிராக்டிக்கலா நம்மளுக்கு அப்ளை பண்ண தெரியல அப்படிங்கிற பட்சத்துல அப்ப அது இன்னுமே கஷ்டம்தான். ஏன்னா நம்ம இந்த உடல் அப்படிங்கிற அத சார்ந்து இருக்கிற விஷயத்திலிருந்து வெளியில வரவே மாட்டோம். சரி, இப்ப குருவை அணுகணும் அப்படின்னு இவர் சொல்றாரு, கிருஷ்ணர் சொல்றாரு அர்ஜுனா கிட்ட. அர்ஜுனா வந்து கிருஷ்ணரை குருவா ஏத்துக்கிட்டான் இல்லையா? சிஷ்யத்தேகம் சாதிமாம் துவாம் பிரபந்தம் 2வது அத்தியாயத்திலேயே அர்ஜுனன் என்ன பண்ணான்னா கிருஷ்ணரை குருவா ஏத்துக்கிட்டான். ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம்தான் இந்த அத்தமக மாமம்மக அப்புறம் நண்பர்கள் அப்படிங்கிற உறவுல இருந்து பார்த்த சாரதிங்கிற உறவுல இருந்து அவர் எந்த நிலைக்கு வந்தாருன்னா குரு நிலைக்கு வந்தாரு. ஏன்னா குருவா அர்ஜுனன் தன்னை பார்த்ததுனால. ஏன்னா பகவான் வந்து பாவகிரகி. நம்ம எந்த பாவத்துல பகவானை பாக்குறோமோ விரும்புறோமோ அந்த பாவத்துல நம்மளுக்கு அனுகிரகம் பண்றாரு. பக்த வக்ஷலா, பகவான் வந்து பக்தர்களுக்கு தேடி போய் செய்வாரு. ஆனா அந்த பக்தர்கள் அதுக்கு தகுதி உடையவங்களா இருக்கணும் இல்லையா? தகுதிங்கிறது என்னன்னா அந்த அன்பு, சுயநலமற்ற அன்பு, அகைத்துக்கி அபர்த்தீகதா. அந்த சுயநலம் இல்லாம எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாம அன்பு செலுத்துறோம் இல்லையா பகவான் கிட்ட, அந்த அன்புக்கு அவர் எப்பவுமே அடிமைதான். யசோதா மாதா வந்து தன்னை அடிக்க வரும்போது
நான் தான் முன்முதல் கடவுள், என்ன அடிக்க வரையா குச்சியால, நான் என்ன கண்ட பயமே பயந்து நடுங்கும், நீ என்ன பயமுறுத்துறியா அப்படின்னு சொல்லி கேட்கல அவரு. ஏன்னா அவருக்கு விருப்பமே அதுதான். தான் வந்து தன்னோட பக்தர்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும், அந்த அன்போட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும்னு விரும்புறாரு. இப்போ தாத்தா இருக்காருன்னா பேரங்கோட விளையாடுறாங்க, என்ன பண்ணுவாங்க, உப்பு மூட்டை தூக்கிட்டு சுமக்கிறது, இல்ல இப்படி குதிரை சவாரி மாதிரி செய்யும் போது, இதெல்லாம் அந்த காலத்துல நடக்கும். இந்த காலத்துல யாரு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அதிகமா அது தெரியல அந்த மாதிரி எல்லாம் இப்ப பண்றாங்களான்னு. பட் அந்த காலத்துல எல்லாம் நம்ம பாக்குறோம், நம்ம கூட அதெல்லாம் விளையாண்டுருப்போம். தாத்தா மேல இல்ல மாமா மேல ஏறி சவாரி செய்யறது. அப்புறம் சவாரி செய்வோம், இந்த குழந்தைங்க சவாரி செய்யும் போது குழந்தைங்க சீக்கிரம் போன்னு விரட்டுறது, மிரட்டுறது, எனக்கு அது வேணும் இது வேணும்னு உரிமையா பேசுறது. அப்ப அத விரும்புறாங்க. தாத்தா வந்து பெரிய ஆபீசரா இருக்கலாம், கவர்மெண்ட்லயே பெரிய ஆபீசரா இருக்கலாம். ஆனா வீட்டுல அந்த பேரங்கிட்டயோ பேத்திக்கிட்டயோ இப்படி இந்த பொட்டி பாம்புன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ரொம்ப அடங்கி அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்களே. அது போலதான் பகவான் கிருஷ்ணர் வந்து பக்தர்கள் கிட்ட அவங்க எந்த பாவத்துல பக்தி பண்றாங்களோ அது பக்தர்களோட விருப்பம்னு விட்டுறாரு. நீ வந்து எனக்கு நண்பனாதான் நீ என்ன நினைக்கணும், நீ வந்து என்ன மகனாதான் பாவிக்கணும் அப்படின்னு யாருக்கிட்டையும் உத்தரவு போடுறது இல்ல. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த இடத்துல அர்ஜுனன் கிட்ட என்ன பாவத்துல அர்ஜுனன் கேட்டான், ஆனா நான் வந்து உன்கிட்ட சரணடைகிறேன் கிருஷ்ணா, நீ எனக்கு எது நல்லதோ அத நீ எனக்கு கொடு, எது எனக்கு லாங் டேர்ம்ல நிரந்தரமா எனக்கு எது பெஸ்டோ அது எனக்கு காமிச்சு கொடு அப்படின்னு கேட்கவும் தான் நான் உங்ககிட்ட சரணடைகிறேன், உங்ககிட்ட நான் சிஷ்யனா சரணடைகிறேன். சரணடைகிறதுலயும் பல பாவங்கள் இருக்கு இல்லையா, இந்த தாஷ்ய பாவம் இருக்கு, சக்கிய பாவம் இருக்கு, அதுல எந்த பாவத்துல சரணடையணுங்கிறது இருக்கு. இப்போ இவங்க வந்து குருஸ்தானத்துல நீ இருந்து நான் சிஷ்யனா இருக்கேன், எனக்கு நீ வழி காமின்னு சொல்லவும் உடனே அவரு அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப இந்த ஸ்லோகத்துல அவரு சொல்றது என்னன்னா, தத்வித்தி பிரணிபாத்தேன, நீ என்ன பண்ணணும்னா ஒரு போனஃபைட் அதிகார பூர்வமான அங்கீகரிக்கப்பட்ட ஒரு குருவை அணுகணும். ரெண்டாவது என்ன பண்ணணும்னா அது எப்படி அணுகணும் அப்படின்னா பரிப்பிரஸ்னேன, அதாவது பணிவோட நீ அவங்க கிட்ட கேள்விகளை கேட்கணும். இந்த விதண்டாவாதமா சில பேர் கேட்பாங்க, எனக்கு எல்லாம் தெரியும் உனக்கு தெரியுதான்னு டெஸ்ட் பண்றேங்கிற மாதிரி எல்லாம் சில பேர் கேள்வி கேட்பாங்க. இல்ல அந்த இதுக்கு முரண்டு பண்றதுக்காகவே கேள்வி கேட்டு அவங்க கிட்ட ஆல்ரெடி யோசிச்சு வச்சிருப்பாங்க அவங்க இந்த கேள்விக்கு அவங்க என்ன பதில் சொல்லுவாங்கன்னு. இப்ப நம்ம அதுக்கு மீறி இதெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காகவே சில பேர் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. பணிவோட அவங்க கிட்ட அடக்கத்தோட கேள்விகளை கேட்கணும். அப்கோர்ஸ் பகவத்கீதையாகட்டும், ஸ்ரீமத் பாகவதம் ஆகட்டும், நம்ம பாக்குறோம் புராணங்கள்ல பார்த்தோம்னா பத்ம புராணம் ஆகட்டும், பார்வதி கேக்குறாங்க, சிவபெருமான் பதில் சொல்றாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் அந்த சிஷ்யர்கள் மைத்ரேயி முனி கிட்ட இவரு விதுரர் வந்து துரியோதனன் துரத்துனதுக்கு அப்புறம் உத்தவா சின்ன பையன் தானே, கிருஷ்ணரோட வயசுதான். ஆனா விதுரர் வந்து பெரியவர், மூத்தவர். உத்தவா வந்து ஆல்ரெடி கிருஷ்ணரை சந்திச்சுட்டு வர்றாரு. சோ அவர்கிட்ட கேக்குறாரு, நீ கிருஷ்ணரை சந்திச்சியே, எனக்கு என்ன விஷயம் கத்துக்கிட்டியோ அதை எனக்கு சொல்லி கொடுன்னா, அவர் உடனே என்னங்கிறாரு, மைத்ரேய முனியும் என் கூட இருந்து கேட்டுக்கிட்டாரு, அவரு என்னை விட ஒரு ரொம்ப மூத்தவர், புத்திசாலி பக்தர் அப்படின்னு அவரோட தாழ்மையான நிலைய, அவர் ஆக்சுவலா தாழ்ந்தவர் கிடையாது, ஆனா அந்த பணிவு அது ஒரு முறையும் கூட, எட்டிகெட். அந்த முறைக்காக அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க மைத்ரேய முனி கிட்ட கேளுங்க அப்படின்னு. சில பேரு எப்படா கேட்பாங்க, நம்ம மைக்க தூக்கிட்டு பேசலான்ட்டு இருப்பாங்க இல்லையா, கேட்கவே வேணாம் ஆனா அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பட் உண்மையான அந்த நம்ம சாஸ்திரத்துல எல்லாம் பார்த்தோம்னா, வைஷ்ணவ பக்தர்களோட உரையாடல் எல்லாம் பார்த்தோம்னா, அவங்க வயசுக்கு மரியாதை கொடுக்கறது ஒண்ணு, அவங்களோட பக்திக்கு மரியாதை கொடுக்கறது இன்னொன்னு. இப்ப பரீட்சித் மகாராஜ் வந்து அரசர் எவ்வளவு பெரிய ஆள், யாருக்கு அரசர்னா ஒரு கிராமத்துக்கு இல்ல, ஒரு ஊருக்கு இல்ல, ஒரு நாட்டுக்கு இல்ல, இந்த பூலோகத்துக்கே அரசரா இருந்தாரு. அப்போ அவரு வந்து ஒரு எதுவுமே இல்லாத ஒரு ட்ரெஸ் கூட போடாம ஒருத்தர் வராரு அப்படின்னா அவர்கிட்ட பணிஞ்சு போகணுமானா ஆமா. ஏன்னா அவரு வந்து செல்ஃப் ரியலைஸ்ட், அவர் ஆத்ம ஞானி.
பிரம்ம விஞ்ஞானி இல்லையா. அப்ப அவங்க ஒரு பக்தர், எல்லாத்துக்கும் மேல ஒரு பக்தர் சுகதேவ் கோஸ்வாமி, வியாசதேவரோட மகன் இல்லையா. அப்ப அதுக்கு பணியறாங்க. அப்ப இந்த இடத்துல உத்தவர் மைத்ரேய முனி இல்ல அப்படின்னா இவரு சொல்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சரி, கேட்டது பணிவோட சொல்லி இருக்கலாம். ஆனா அந்த இடத்துல மைத்ரேய முனியும் இருந்தாரு. அப்ப நீங்க வயசுல இதெல்லாம் இவ்வளவு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணல. நம்மளுக்கு ஆச்சாரியர்கள் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கறதுனால நமக்கு புரியுது ஏன் இவரு சொல்லல. இவரும் தான் இருந்தாரு, கேட்டாரு, கேட்டது சொல்லிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அது அப்படி கிடையாது. அதுக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்குன்னு நம்மளுக்கு அதை எடுத்து கொடுக்கறதுனால ஆச்சாரியர்கள் நம்ம ஆச்சாரியர்கள் அணுகணும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ அவர் பணிவோட அணுகிறாரு. விதுரர் பெரிய ஆளு இருந்தாலுமே உத்தவர் சின்ன பையன், அவர்கிட்ட பணிவோட கேக்குறாரு. ஆனா அவரு அதை விட பணிவா இல்ல, நீங்க மைத்ரேய முனி கிட்ட போய் கேளுங்க. அப்ப அவங்களுக்குள்ள கான்வர்சேஷனும் கேள்வி பதில் தான். யுதிஷ்டிர மகாராஜுக்கு சில கேள்விகள், ஏன் கிருஷ்ணா பாரபட்சம் பாக்குற மாதிரி தெரியுதே, ஆனா அவர் கிருஷ்ணர் பாரபட்சம் பார்க்க கூடாதே, ஒரு சுகிருதம் சர்வ பூத்தானாம் ஆச்சே, சம சர்வ பூத்தேஷு, எல்லாத்தையும் சமமா பாக்குறவராச்சே, எல்லா ஜீவராசிகளையும் அவரு எப்படி இப்படி பாரபட்சம் பாக்குறாரு அப்படின்னு கேக்குற கேள்விகளுக்கு நாரத முனின் பதில் சொல்றாரு. அப்ப யுதிஷ்டருக்கும் நாரத முனிக்கும் கேள்வி இருக்கு. இன்னொரு இடத்துல யமராஜ் யுதிஷ்டர் கிட்ட கேள்விகள் கேக்குறாரு. அங்கேயும் கேள்வி பதில் இருக்கு பாகவதத்திலேயே. பரீட்சித் மகாராஜ் சுகதேவ் கோஸ்வாமிகிட்ட கேட்க ஆரம்பிக்கிற இடத்துல இருந்துதான் பாகவதம் தொடங்குதுன்னாலுமே அதுக்குள்ள எல்லாமே கேள்வி பதிலாதான் போகுது. இந்த கேள்வி கேக்குறவங்க அவங்களோட பௌதீக நிலை என்னவா இருந்தாலும் ஆன்மீக நிலைய சார்ந்து அவங்க அந்த பணிவை வெளிப்படுத்துறாங்க இல்லையா. இப்போ ஒரு குழந்தை இருக்கு, அழகா சொல்லுது அப்படிங்கும் போது நம்ம மெய் மறந்து கேக்குறோம். சின்ன குழந்தைகள்லாம் உபன்யாசம் பண்ணும்போது அது இன்னுமே அழகா இருக்கும். இது பிரபுபாதரே ஒரு இடத்துல ஏதோ சொல்லியிருப்பாரு. இதுல குழந்தைங்க அதை சொல்லும் போது தத்துவம் தான் நம்ம சொல்றத, பெரியவங்க சொல்றதை விட. இப்ப நானே ஒரு ஃபியூ இயர்ஸுக்கு முன்னாடி என் பையன் சின்ன பையன், ஒரு 4 வயசு தான் இருக்கும். அப்ப நான் ஆல்ரெடி, இப்ப அவனுக்கு 11 வயசு. அப்போ ஆல்ரெடி நான் கிளாஸஸ் அப்போ ரொம்ப வருஷமா குடுத்துட்டு இருந்தேன். பட் எனக்கு என்னமோ நான் குடுக்கறத விட அவன் பேசினா நல்லா இருக்குமோ அப்படிங்கிற ஆசை. அப்ப அவன்கிட்ட நான் சொன்னேன், என்னோட கிளாஸ் அந்த அளவுக்கு போக ரீச் ஆக மாட்டேங்குது வல்லபா அப்படின்னு சொல்லவும், அவன் சின்ன பையன்தான். ஆனா அவன் குழந்தை வயிற்றுல இருக்கும் போதே அவன் பாகவதத்தை கேட்டுட்டேதான் இருந்திருந்தான். வெளியில வந்ததுக்கு அப்புறம் டெய்லிக்கும் நைட் அவனுக்கு புரியுதோ புரியல நான் பாகவதம் படிப்பேன். இப்ப வரைக்கும் அவன் பாகவதம் கேட்காம தூங்க மாட்டான் நைட்டு. அப்புறம் ஆனா சில சமயம் கேட்கவே தூங்கிடுவான், முழுசா எல்லாம் கேட்க மாட்டான். பட் அட்லீஸ்ட் அவனுக்கு அந்த ஹேபிட் ஆயிடுச்சு, அது கேட்டாதான் தூங்குவேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ 4 வயசு, அப்ப ஃபெமிலியர் ஆயிட்டான். எல்லாம் நிறைய கதைகள்ல நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, குழந்தைகளுக்கு புரியற மாதிரி பாகவத்துல முழுசா எல்லாமே புரியற மாதிரிதான் இருக்கு. ஒண்ணுமே நம்ம ஃபில்டர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அவன் குழந்தைங்கிறதுனால ரொம்ப ஹை பிலாசபியை நம்ம ஃபில்டர் பண்ணலாம். பட் ஸ்டில் நான் எல்லாத்தையுமே படிப்பேன் லைனா. அப்போ அவன் அந்த டைம்ல சொல்றான், நானே உங்களுக்கு உதவி செய்யறேன், நானே குடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொன்னான். நானே பண்றேன் அப்படின்னா, நானும் பண்றேன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் மம்மி அப்படின்னா. உடனே அவனுக்கும் கிளாஸஸ் யூடியூப்ல அவனே குடுக்கற மாதிரி சில பாகவதம் இதெல்லாம் பண்ணி அப்ப இருந்து அவன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்ப பார்த்தா நான் சொல்றத கேட்கறத விட அவன் சொல்றத பாட்டி தாத்தாவாகட்டும் தெரிஞ்சவங்க ஆகட்டும் ரொம்ப விரும்பி கேட்டாங்க. நான் சொல்றது அதான் அவனும் சொல்லுவான், நான் சொல்லிதான் அவனே சொல்றான். பட் அவன் குழந்தை மழலை சொல்றதுல ஒரு அழகு இருக்கும். அவங்க புரிஞ்சதுல அது குழந்தைத்தனமா வெகுளியா சொல்றது அழகா இருக்கும் இல்லையா. அப்ப அது அந்த இத நம்ம பாக்குறோம். அந்த வயசு வித்தியாசம்ங்கிறது அந்த இடத்துல இல்ல. நம்ம அந்த ஆன்மீகம் அழகா எங்க வருதோ அங்க கேட்டுக்கிறோம் இல்லையா. அது ஒரு பணிவு வேணும் அதுக்கும். இல்ல எனக்கு தெரியாதுதா, உனக்கு என்ன தெரிஞ்சிருதுங்கிற ஆணவம் இருந்தாலே அங்க பக்தி ஞானம் நமக்கு வராது. இப்ப பக்தியில இப்ப நான் ஆரம்பிக்கும் போது என்னை விட சின்ன பையன் தான் எனக்கு குருவா இருந்தாரு. இப்பவும் நாங்க அவரை குருவா தான் பாக்குறோம். சோ இது ஆன்மீகத்துல பொறுத்த வரைக்கும் வயசு கிடையாது, அந்த பக்தியோட அந்த முதிர்ச்சியை தான் நம்ம பாக்குறோம். இப்ப இங்க கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் ஒரே வயசுதான் இல்லையா. ஆனாலும் இப்ப குருவா இருக்காரு கிருஷ்ணர். அப்கோர்ஸ் அவர் தான் ஆதிகுரு, எல்லாத்துக்கும் ஆதிகுரு அவரு தான். பட் அவர் மனித ரூபத்துல வரும்போது அவர் சாதாரண மனிதனாதான் அவரு இது பண்ணாரு. அப்கோர்ஸ் அப்பப்ப அந்த லீலைகள் பண்ணாரு, அசுரர்கள் கொல்றது அதெல்லாம் பண்ணாரு.
பட் ஜென்ரலா பார்த்தோம்னா அவரோட கடமைகள் எப்பவும் 16,108 மனைவிகள் இருந்தாங்கன்னா ஒவ்வொருத்தர் வீட்லயும் அவர் இருப்பாரு. நாரதர் போய் ஒரு தடவை டெஸ்ட் பண்றதுக்காகவே போவார். என்ன பண்றாரு இவர், கிரகஸ்தன் ஆயிட்டாரு, என்ன எப்படி மேனேஜ் பண்றாரு இத்தனை பெண்டாட்டிகளை போய் பார்ப்போம்னு. அப்போ அவர் 16,108 அங்கங்களா பிரிஞ்சு ஒவ்வொருத்தர் வீட்லயும் கிருஷ்ணர் இருப்பார் துவாரகையில. அப்போ ஒரு வீட்டுல யாகம் பண்ணிட்டு இருப்பாரு. காலையில பண்ண வேண்டிய யஜ்யம், ஒரு புருஷர் என்ன யஜ்யம் பண்ணணுமோ காலையில அந்த யஜ்யத்தை பண்ணிட்டு இருப்பாரு. இன்னொரு வீட்டுல குழந்தை சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. இன்னொரு வீட்டுல குழந்தைகளோட விளையாண்டு இருப்பாரு. இன்னொரு வீட்டுல மனைவியோட பேசிட்டு இருப்பாரு. இன்னொரு வீட்டுல இந்த அசம்பிளி ஹால்ல ஏதாவது மினிஸ்டர்ஸ் கூட பேசிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல காலை பொழுதுல என்ன பண்ணுவாங்களோ அது டிஃப்ரெண்ட் நாரதமுனி போகும்போது அந்த டைமுக்கு அந்த பண்ணிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு வீட்டுல ஒவ்வொன்னும் பண்ணிட்டு இருக்கிறது நாரதமுனி பாப்பாரு. சோ அவரு அப்கோர்ஸ் அவரு எல்லா பக்கம் இருக்காரு. வாசுதேவர் எல்லா வசமும் இருக்கிறாரு வாசுதேவர். அதனால நம்ம இங்க இல்ல அங்க இல்லன்னு சொல்ல முடியாது. பட் 16,108 பேர்த்துக்கும் மனைவிகளுக்கும் கணவனா இருக்கிறதுனால அந்த கணவனோட டியூட்டி என்னவோ, கடமை என்னவோ பண்ணாரு. குழந்தைகளுக்கு ஒவ்வொரு மனைவிக்கும் 10 குழந்தைங்க. அதனால 10 மனைவிகள்னா 16,108ன்னா மல்டிப்ளை பண்ணிக்க to the power of 10. சோ ஒரு லட்சக்கணக்கில் குழந்தைங்க இருக்கு. எல்லாத்தையும் நாம அவர் சமமா என்ன கடமையோ, ஃபாதரா என்ன கடமையோ அதெல்லாம் பண்றாரு. இப்ப இந்த இடத்துல குருவா என்ன பண்ணுமோ இந்த இடத்துக்கு பண்றாரு. அதனாலதான் நம்ம எப்படி அவரை பாக்குறோமோ, எந்த பாவத்துல பாக்குறோமோ அதுவாவே நமக்கு வராது. சோ ஒரு முறை ஒரு பக்தர் நான் உங்ககிட்ட ஏற்கனவே இதை சொல்லியிருப்பேன். அவரு இதுல பூஜை பண்ணும்போது பேசாம இதை விட்டுட்டா நல்லா இருக்கும், இந்த பூஜை பண்றது என்ன ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி நினைச்சிடுறாரு அந்த ஆர்த்தி பண்ணும்போது கர்ப்பகிரகத்துல. அப்போ அத நினைச்சிட்டாரு. அவருக்கு பிடிக்கல, இது பண்ணி என்ன பண்ண போறோம், இது என்ன ஒரு சேவை அப்படிங்கிற மாதிரி ஏதோ நினைச்சிட்டாரு. உடனே அந்த சேவை அவர்கிட்ட இருந்து போயிடுச்சு. அதனாலதான் நம்ம கர்ப்பகிரகத்திட்ட நின்னு கடவுள் முன்னாடி நின்னு என்ன பிரார்த்தனை பண்றோங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவரு இதுதான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாரு. இல்ல இது வேணாம் உங்களுக்கு அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னு எடுத்துருவாரு. அப்கோர்ஸ் அவருக்கும் தெரியும். பட் நம்ம அத பண்ணா நம்மளுக்கு அது பாடம் வருது அப்படின்னா அதையும் பண்ணுவாரு. ஏன்னா அவரு யோசிச்சு இல்ல நீ பண்ணுன்னு சொல்லலாம் தான். டிபெண்ட்ஸ். அவரை நம்ம ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஏன் இதை பண்ணார், ஏன் இதை பண்ணல, நம்ம கிருஷ்ணர் எல்லாம் கேள்வி கேட்க முடியுமா? சோ இந்த இடத்துல உபதேசந்தி தேஞானம். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பிரணிபாதேன ஆன்மீக குருவை அணுகணும்னு பார்த்தோம். அடுத்தது பரிப்பிரஷ்னேன அவங்களை அணுகி என்ன பண்ணணும்னா பணிவோட அவங்க கிட்ட கேள்விகளை, அடக்கத்தோட கேள்விகளை கேட்கணும்னு பார்த்தோம். அடுத்தது சேவையா சேவை பண்ணணும். கேள்வி மட்டும் கேட்டுட்டு நமக்கு பிடிச்சத கேட்டுக்கிட்டு அதுக்கு பதில் சொல்றாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 4-5 பேர்த்துக்கிட்ட கேட்பாங்க. 4-5 சீக்ஷா குரு தீக்ஷா குருன்னு இருக்காங்கன்னா தீட்சை கொடுக்கறவங்க தீக்ஷா குரு, சீக்ஷா குருன்னா சொல்லி கொடுக்கறவங்க பக்தியில வர்றதுக்கு, பக்தியில எப்படி நீங்க முன்னேறலாம், பக்தி சம்பந்தப்பட்ட சாஸ்திரங்கள் இல்ல இந்த மாதிரி புராணங்கள் இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது. இப்ப நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப முக்கியமா இப்போ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தை வரைக்கும் நம்ம நிறைய படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. பிரபுபாத் திரும்ப சொல்றது அதான், நீங்க எல்லாத்தையும் உட்காந்து படிச்சுட்டு இருக்க வேண்டாம், இதை மட்டும் பண்ணுங்க. பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் டைம் இருக்கா, உபதேசாமிர்தா, பக்தி ரசாமிர்த சிந்து இருக்கு, ஈஷோ உபனிஷத் இருக்கு, அவ்வளவுதான். இது ஈஷோ உபனிஷத்துங்கிறதும் உபதேசாமிர்தா எல்லாம் ரொம்ப குட்டி புக்கு, ரொம்ப ஃபியூ பேஜஸ் தான் இருக்கும், சீக்கிரம் முடிஞ்சிடும். 10 ஸ்லோகம் 11 ஸ்லோகம் அதுக்கு அர்த்தங்களோட இருக்கும், அது சீக்கிரம் முடிஞ்சிடும். நம்ம அதை கவர் பண்ணுவோம் கண்டிப்பா. இது நெக்டர் ஆஃப் டிவோஷன், அதாவது பக்தி ரசாமிர்த சிந்து மட்டும் கொஞ்சம் பெரிய புக்கா இருக்கும். ஆனா எல்லாமே ரொம்ப அமிர்தமா இருக்கும். படிக்க படிக்க நம்ம எப்படி பக்தியில நம்ம முன்னேறலாங்கிறதெல்லாம் ரொம்ப அழகா ரூப கோஸ்வாமி சொல்லியிருப்பாரு. அதை பிரபுபாதர் பொருளுரை ரொம்ப அழகா கொடுத்திருப்பாரு. இப்ப இந்த இதுல அடுத்தது என்னன்னா சேவை பண்ணும். அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உபதேக்ஷந்தி, அவங்க நம்மளுக்கு தீட்சை கொடுப்பாங்க. இதுல தமிழ்ல என்ன போட்டிருக்காங்க, அவர்கள் உபதேசிப்பர். ஓகே, நம்மளுக்கு உபதேசம் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன உபதேசம் பண்ணுவாங்க அப்படின்னா, உண்மையை கண்டவர்களான தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்கள் உனக்கு ஞானத்தை அளிக்க முடியும்.
சோ நம்மளுக்கு ஆத்ம ஞானம், பிரம்ம ஞானம், பக்தி ஞானத்தை கொடுப்பாங்க. பக்தி ஞானம்னாலே உங்களுக்கு ஆத்ம ஞானம், பிரம்ம ஞானம், பரபிரம்ம ஞானம் எல்லாமே கிடைச்சிரும். பரபிரம்மா யாருங்கிறது தெரியும். அப்கோர்ஸ் அவரை பத்தி முழுசா வந்து பிரம்மாக்கே தெரியாது, சிவாக்கே தெரியாது. பகவானை பத்தி முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களே நிறைய பிரேயர்ஸ்ல வரும், முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு. ஏன்னா பகவான் வந்து அனந்தம் இல்லையா, அன்லிமிட்டெட். அவரை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளும் அன்லிமிட்டடா இருக்கணும் இல்லையா. நம்ம வந்து லிமிட்டடா இருக்கும்போது நம்ம எப்படி ஒரு அன்லிமிட்டடா புரிஞ்சுக்க முடியும்? ஆனா ஆச்சாரியர்கள் மூலமா நம்மளுக்கு வந்து புரியுது. என்ன புரியுதுன்னா அவர் அன்லிமிட்டட்னு புரியுது, ஆனா அது ஃபுல்லா நமக்கு புரியல. அந்த அன்லிமிட்டட்ல என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு புரியாது. சோ முக்கியமான சில விஷயங்களை மட்டும் ஆச்சாரியர் நம்மளுக்கு உதாரணமா சொல்லும் போது அது நமக்கு புரியுது. சோ போலியான குருக்கள் இருக்காங்க, அப்புறம் ஆன்மீக குருக்கள், உண்மையான குரு சீட பரம்பரையில வர்றவங்களும் இருக்காங்க. பிரபுபாதர் அடிக்கடி இதை சொல்லுவார், போலி குருக்கள் கிட்ட போயிடாதீங்க, ஏமாந்துடாதீங்க. ஆனா கலியுக மக்கள், முக்கியமாவே கலியுக மக்கள்ல அந்த காலத்துல இருந்தே இருக்கு, பிராமண வேஷம் போட்டுட்டு போய் ஏமாத்துறது இதெல்லாம் வந்து இருக்கு. கலியுகத்துல வந்து ரொம்ப அது பிரதானமா இருக்கு இந்த போலி குருக்கள். ஆனா மக்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்க கிட்டேதான் போய் உழுகுறாங்க. இன்னைக்கு செய்தியில வருது, ஒரு பிரபலமான ஒரு ஆசிரமத்துல இந்த குரு வந்து ரொம்ப வருஷமா இருக்காரு. ஒரு பள்ளிக்கும் ஒரு தலைவரா இருக்காரு. இந்த பொருளாதார ரீதியா ரொம்ப தாழ்மையில இருக்கிற குழந்தைகளுக்கு பள்ளி வசதி செஞ்சு கொடுத்து அவங்க வந்து படிக்கிறாங்க. ஆனா இந்த சாமியார் வந்து தன்னோட பேரை மாத்திட்டாரு. ஒரு சுவாமியார் பேரு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பேரை வச்சுக்கிட்டாரு. பெண் குழந்தைங்க படிக்க வராங்க இல்லையா, அதுகிட்ட போய் தவறா நடந்துக்கிறது, பாலியல் தொல்லை கொடுத்துறது. இதுல நிறைய குழந்தைங்க இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த ஆள் இப்ப தலைமறைவாயிட்டாரு. அவர் அந்த வேலையில இருந்து எடுத்துட்டாங்க. இனிமேல் அந்த மடத்துக்கு வர வேணாம், எங்களுக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்ட்டாங்க. இப்ப அதனால எங்க போனாருன்னு தெரியாது. ஆனா பார்த்தா வந்து ரொம்ப ஆன்மீக குரு மாதிரி ஆடை உடுத்தி, இதுதான் கலியுகம்ங்கிறது, இப்படிதான் இருக்கும், எல்லாமே ஸ்ரீமத் பாகவதத்துல இருக்கு. மக்கள் வந்து தன்னோட துன்பம் வந்து பௌதீகத்துல துன்பம் வருது இல்லையா, அத வந்து நிரந்தரம்னு நினைச்சிட்டு இதுக்கு ஒரு விடுதலை வேணும், யாராவது கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி போய் விழுகுறாங்க. இந்த உதாரணம் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கேன். பிரபுபாதர் சொன்ன உதாரணம், ஒரு குருடன் இன்னொரு குருடனை கூட்டிட்டு போனா 2 பேரும் எதுல போய் விழுவாங்கன்னா ஒரு குழியில தான் விழுவாங்க. அது போல அந்த குருன்னு சொல்லிட்டு இருக்க அந்த போலியான ஆசாமி ஒரு குருடன். எதுல குருடன்னா ஆன்மீகத்துல, உண்மையான ஆன்மீகத்துல குருடன், பக்தியில குருடன். அப்போ அவனை ஃபாலோ பண்றவங்க மட்டும் எப்படி தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, கண்ணு தெரிஞ்சவங்களா? அவங்களும் குருடர்களா தான் இருப்பாங்க. ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருக்கதான் செய்யறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா. அப்போ ஒருத்தன் பிரபுபாத் ஒரு பொருளுரையில சொல்லுவாரு, if you are ready to be cheated, you will be cheated. நம்ம வந்து ஏமாறுறதுக்கு ரெடியா இருக்கோம் அப்படின்னா ரொம்ப எப்படி சொல்றதுன்னா ஒரு அனலைஸ் பண்றது இல்ல, யாரு என்னன்னு விசாரிக்கிறது இல்ல. அது அப்கோர்ஸ் வாய்மொழியா நம்ம கேக்குறோம். இப்ப ஒரு 10 வருஷம் 20 வருஷமா ஒரு ஆள் இருக்கான் அப்படின்னா அவன் குருவா இருக்கான்னா நியாயமானவன் நினைச்சு போயிடுறாங்க. பட் மாயை உலகம் வந்து கலியுகத்துல வந்து அந்த மனமாற்றம் எப்ப வேணா யாருக்கு வேணா வரும். அந்த கட்டுப்பாட்டுல இருக்கணும், மனக்கட்டுப்பாடு, புலன் கட்டுப்பாட்டுல. உண்மையான பக்தியில இருக்கிறவங்களுக்கு அது வராது. அது வருதுன்னாலே பகவான் கிருஷ்ணர் என்ன பண்ணுவாருன்னா, என்னோட பக்தன் வந்து வெளியில கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு. அவனை வந்து சுதாரச்சாரோ 9வது அத்தியாயத்துல வரும், அவன் வந்து தவறான வழியில போனா கூட நான் அவனை திருத்தி கூட்டிட்டு வந்துருவேன் அப்படிம்பாரு. வெளியில தெரியறதுக்குள்ளேயே அவங்கள திருத்திடுவாரு, அவங்கள புரிய வச்சிருவாரு அவங்களுக்கு. ஆனா அவன் பக்தன் இல்ல, பக்தி வேஷம் பசுந்தோல் போர்த்திய புலியா இருந்தான்னா வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துருவாரு. பட் அது பக்தர்களுக்கு. இப்போ அதாவது பக்தர்கள் இல்ல பக்தர்கள்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ. ஆனா இந்த போலியான குருக்கள், கர்மிகள் இருக்காங்க இல்லையா, ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பௌதீக விஷயத்துல மட்டும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. அதாவது
இந்த தானம் பண்ணுங்க, குழந்தை வரும், அந்த இது பண்ணுங்கன்னு சும்மா ஒரு புரடா விடுறது. இப்ப குழந்தை வேணும்னு கேட்டு யாகம் பண்றது வந்து ஆன்மீகம் கிடையாது, பௌதீகம் இல்லையா? எதுவும் இப்ப பாடிலி ஐடியா தானே, பாடிலி கான்சியஸ்னஸ். இப்ப இந்த உடலுக்கு ஒரு உறவு, அதுவும் ஒரு உடலை தான் கேக்குறோம் இல்லையா? குழந்தைன்னா அதுவும் ஒரு உடல் தானே அது. ஆனா அதே அந்த நம்மளோட கான்சியஸ்னஸ், நம்மளோட நோக்கம், இன்டென்ஷன் வந்து ஷிஃப்ட் ஆகி எனக்கு வந்து பகவான் சேவைக்கு எனக்கு ஒரு குழந்தை வேணும், இல்ல பகவான் சேவைக்கு எனக்கு ஒரு மனைவி வேணும், கணவன் வேணும் அப்படின்னா அது வேற. தன்னோட புலன் இன்பத்துக்கு இப்ப இல்ல சொசைட்டி என்ன சொல்லும், சமுதாயத்துக்காக, உறவினர்களுக்காக, நண்பர்களுக்காக எனக்கு ஒரு ஃபேன்சியா எனக்கு ஒரு மனைவி வேணும், கணவன் வேணும், இல்ல குழந்தைங்க வேணும், கார் வேணுங்கிற மாதிரி தான் ஆயிரும் அது இல்லையா? ஏன்னா நம்ம உடல் சம்பந்தப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, அது நம்மளோட புலனுக்கு இன்பத்தை கொடுக்குது அப்படின்னா அது பௌதீக ரீதியான விஷயம், அது ஆன்மீகம் கிடையாது. அன்லெஸ் நம்ம வந்து அதை வந்து ஆன்மீகத்துக்காக உபயோகப்படுத்த போறோம், அதுக்காக தான் நம்ம வேண்டுதலே வைக்கிறோம் அப்படிங்கிறது அது வேற. அப்ப இந்த பிரபுபாதர் பொருள் உரையில சொல்றாரு இல்லைங்களா, நம்ம தன்னைத்தானே படிச்சுக்கிறது, தனக்கு தானே இந்த ஆன்மீக ரீதியான புஸ்தகங்களை வாங்கிட்டு நானே படிச்சுக்கிறேன், எனக்கு எதுக்கு குரு, அதான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சோம்னா நமக்கு புரியாது. ஆக்சுவலா உண்மையா அதனோட அர்த்தம் என்ன, அதை நம்ம எப்படி அதை செயல்படுத்தணும், பிராக்டிக்கல் லைஃப் அப்ளிகேஷன் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியாது. இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு செய்தியில பல வருஷமா இருக்கிற ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு நகை ஸ்தாபனம், நகைக்கடை ஸ்தாபனம் தான். ஆனா அதுல என்ன பண்ணாங்க, கவர்ச்சிகரமான இந்த சலுகைகள், சேமிப்பு திட்டங்கள்னு சொல்லிட்டு ஆஃபர் பண்ணி 60 கோடி ரூபாய்க்கு மேலேயோ என்னமோ ஏமாத்திட்டாங்க மக்களோட பணத்தை. ஏன்னா மக்களுக்கு வந்து அந்த பேராசை இல்லையா? இப்ப எது நியாயமா இருக்கோ, எது மூலியமா நம்மளுக்கு எது நியாயமா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த சமுதாயத்துல இந்த ஆண்டு இப்ப 2025 உலக நிலவரப்படி, பொருளாதார தரத்துப்படி எனக்கு இவ்வளவு கிடைக்கலாம், ஆவரேஜா எனக்கு இத்தனை ரிட்டர்ன் கிடைக்கலாங்கிற ஒரு நாலேஜ் இருந்ததுன்னா, அவன் ஒருத்தர் அதிகமா குடுக்கறான்னா நம்ம கேள்வி கேட்கணும், அதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அப்கோர்ஸ் நமக்கு ஏமாறணும்னு இருந்ததுன்னா ஒன்னும் பண்ண முடியாது. கிருஷ்ணா ராகே கிருஷ்ணா மாரேக்கே, மாரே கிருஷ்ணா ராகேக்கே. கிருஷ்ணர் நம்மளை காப்பாத்தணும்னு நினைச்சா யாருனாலே நம்மளை ஒன்னும் பண்ண முடியாது. நம்மள ப்ரொடெக்ட் பண்ண முடியாது, பண்ண மாட்டேன், நம்மளை கொல்லணும்னு நினைச்சா யாராலையும் காப்பாத்த முடியாது. கம்சனை வந்து முடிச்சு கட்டணும்னு யாருனாலே காப்பாத்த முடியல இல்லையா? ஹிரண்யக்ஷன் செத்தோடனே ஹிரண்யகாஷிப்பு வந்து பழி வாங்கணும் அப்படின்னா, ஆனா ஹிரண்யாக்ஷாக்கு நடந்த நிலைதான் ஹிரண்யகாஷிப்புக்கும் நடந்தது. டைம் தான் டிஃபரன்ஸ், அவ்வளவுதான். இவன் முன்னாடி இறந்தான், பின்னாடி ஹிரண்யகாஷிப்பு இறந்தான். ஆழமான கதைன்னு பார்த்தோம்னா நம்ம அது ஆக்சுவலா பக்தர்கள் பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக சண்டைக்கு அந்த வீர பாவத்துல வந்தாங்க. வீரிய ரசம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்கள ஃபைட் பண்றதுக்கு, கிருஷ்ணருக்கு ஃபைட் பண்ணும் யாரையாவது அனுப்பணுமே, நம்மளுக்கு ஈக்குவலா யார் இருக்காங்க, எல்லா வத்தலும் தத்தலுமா இருந்தா எப்படி போய் அவங்களோட ஃபைட் பண்றது? பக்தர்கள் தான் நல்லா வீரமா, எதுலயுமே பெஸ்ட் பக்தர்கள் தான் அப்படிம்பாரு இல்லையா? அதனால அவருக்கு ஃபைட் பண்ணணும்னா கூட பெஸ்ட், அதுல யாரு பக்தர்கள் பெஸ்டா இருப்பாங்க ஃபைட் பண்றதுக்கு, அவங்கள அனுப்பிச்சு கொஞ்ச நேரம் விளையாண்டு, அவங்களோட ஃபைட்டிங்ல வந்து சீன்ல விளையாண்டு அதுக்கப்புறம் கொள்றது. சில அசுரர்களை வந்து பிரலம்பாசூரன் ஒரு அசுரன், பலராமன் என்ன பண்ணும் அப்படின்னு கொட்டு வச்சா அவன் செத்து போயிடுவான். சில அசுரர்களை டக்குன்னு முடிச்சிருவாங்க. ஆனா சில பேரு அந்த பக்தர்கள் வந்து அசுரர்களா வர்றாங்க இல்லையா? விருத்ராசூரன் வந்து சித்திரகேது மகாராஜா வந்து பார்வதி தேவி சபிச்சுட்டாங்க அப்படின்னு கூட சொன்னோம் இல்லையா? அப்ப அந்த சித்திரகேது மகாராஜ் வந்து அசுரனா பிறக்கிறாரு, விருத்ராசூரனா. அப்ப இந்திரனுக்கு இருக்கிற அதாவது விருத்ராசூரன் பக்தன் இல்லையா? சித்திரகேது வந்து பக்தர் தானே. அப்ப விருத்ராசூரன் அசுரனா பிறந்தாலுமே பக்தர் தான். ஏன்னா பாடி வந்துதான் அசுர பாடி இல்லையா? உடல் மட்டும் அசுரரா இருக்கு, ஆனா உள்ளம், நோக்கம் எல்லாமே, செயல் எல்லாமே வந்து பக்தனாதான் இருக்கு
பலி மகாராஜ் பிரலாத் மகாராஜ் மாதிரி தானே. அப்போ பலி மகாராஜோட பையன் பானாசூரா வந்து அவன் அசுரனாத்தான் இருந்தான். பிரகலாத் மகாராஜோட வம்சத்துலதான் பலி மகாராஜ் வந்தாரு. ஆனா பலி மகாராஜ் பக்தர், பிரலாத் மகாராஜும் பக்தர். பிரலாத் மகாராஜோட அப்பா ஹிரண்யகசிப்பு அசுரனா பிஹேவ் பண்ணாரு. ஹிரண்யகசிப்போட தம்பி ஹிரண்யாக்ஷாவும் அசுரனா தான் பிஹேவ் பண்ணான். இப்ப விருத்ராசுரன் வந்து பக்தரு. அப்போ இந்திரர் கூட போட்டி, இப்ப சண்டை. அப்போ இந்திரன் வந்து கொல்லணும். ஆனா விருத்ராசுரன் பேசுற அந்த பிலாசபிக்கு இந்திரனுக்கு தெரியுது பக்தர்னு. இப்ப கொல்றதுக்கு முடியல, மனசு வர மாட்டேங்குது. இந்திராவுக்கு வந்து அந்த வஜ்ராயுதம் வந்து கிடைக்குது இல்லையா? இந்த வஜ்ராயுதம் கிடைக்குது விருத்ராசுரரை கொல்றதுக்கு, முக்கியமா அப்பதான் கிடைக்குது. அதை வச்சு கொல்லணும். விஷ்ணுவும் இது பண்ணியாச்சு, ஆசீர்வாதம் பண்ணியாச்சு. இந்த வஜ்ராயுதத்தால நீ வந்து இவனை கொன்றுவ விருத்ராசுரனை அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப அது கிருஷ்ணரே விஷ்ணுவே வந்து இது பண்ணா, ஆசீர்வாதம் பண்ணா கண்டிப்பா அது நடக்கதான் போகுது. ஆனாலும் இந்திரனுக்கு மனசு வரலையே. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு பக்தியோட இருக்கிறவங்க, பக்தி பிலாசபி பேசுறாங்க சாகர நேரத்துல, போர் களத்துல. அப்ப எப்படி இது பண்ண முடியும், கொல்ல முடியும்னு தயக்கம். அப்புறம் இந்திராக்கு விருத்ராசுரன் வந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா, அப்படி உன்னோட கடமையை செய்ய, அதான் சொல்லியாச்சு இல்ல உனக்கு, அதுல கொன்னரலாம் என்ன, அதை கொன்னுட்டு போக வேண்டியதானு சொல்லி விருத்ராசுரன் அட்வைஸ் பண்ணுவா. அப்படி அப்புறம் விருத்ராசுரன் வந்து சமாதி நிலைக்கு போயிருவா, அப்படி படுத்துருவா. அப்படி அப்போ 1 வருஷத்துக்கு மேலயும் என்னமா ஆச்சாமா, இந்திரன் வந்து அந்த விருத்ராசுரனோட கழுத்தை வெட்டுறதுக்கு. ஏன்னா அவ்வளவு பெரிய அரக்கன் கீழே விழுந்தாச்சு. ஆனா அந்த இத வந்து பண்றதுக்கு அவ்வளோ காலம் எடுத்துதான். சோ இப்ப நம்ம இந்த குரு ஆகட்டும், இந்த நகைக்கடை ஸ்தாபனம் இருக்கு இல்லைங்களா, அத ஆகட்டும், இதெல்லாம் ஏமாத்துறாங்கன்னா மக்கள் ஏமாறுறதுக்கு ரெடியா இருக்காங்க. குறுக்கு வழியில சம்பாதிக்கணும், ஒரே நாளில் பணக்காரனாவது எப்படி அப்படின்னா அதுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்றது, இல்ல இந்த ஃபேன்சியான ஸ்கீம் வருது அது வருதுன்னா அதை நோக்கி போறது, அதுக்கப்புறம் ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்றது. சோ இது கலியுகத்துல இந்த மாதிரி நடக்கும். நம்ம ரொம்ப இதா இருந்துக்கணும், அலர்ட்டா இருந்துக்கணும், ஜாக்கிரதையா இருந்துக்கணும். அப்படின்னு எப்படி தெரியும்னா அந்த ஞானம் இருந்தாதான் தெரியும். நம்மளுக்கு அந்த ஞானம் இல்ல அப்படின்னா யாரு சொன்னாலும் நமக்கு தெரியாது. சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு பொறாம, நம்ம எங்க நல்லா பெரிய ஆளாயிருவோங்கிற பொறாமை இவங்களுக்கு அப்படின்ட்டுருவாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சாஸ்திரத்தை படிக்கணும், பகவத்கீதை பாகவதம், அதுல வந்து நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கத்துக்க 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 நம்மளுக்கு ஆழமா அது பதியும் போது நம்ம இந்த மாதிரி போலி குருமார்கிட்டயோ இந்த மாதிரி தேவையில்லாத ஏமாத்துற ஆசாமிகள் கிட்டயோ நம்ம போய் விழமாட்டோம். அப்புறம் நம்மளோட பக்திய வளர்த்துக்கிறதுக்கும் நம்ம நேர்மையான குருவை அணுகி பணிவோட அடக்கத்தோட நம்ம கேள்விகளை கேட்டு அவங்களுக்கு சேவை செஞ்சு, அப்புறம் பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் நம்ம பண்ணா உபதேசம் பண்ணுவாங்க. பகவான் கிட்ட நம்ம எப்படி போகிறது, அவரை எப்படி அடையறதுங்கிற உபதேசத்தை கொடுப்பாங்க. நம்ம அது மூலியமா நம்ம பகவானை சென்றடையலாம். இதுதான் இந்த ஸ்லோகமோட அர்த்தம். நாளைக்கு மீதி பார்ப்போம். சோ இதோட முடிச்சுக்கலாம். வஞ்சா கல்பத்ரூபிஷ்ய கிருபா சிந்துபியச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய், ஸ்ரீமத் பகவத் கீதை கி ஜெய். ஆல் glories to the assembled devotees. ஹரே கிருஷ்ணா. questions இருக்குங்களா?